لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. தற்போது நாம் ஹஜ்ஜுடைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் வாழும் அனைத்து முஸ்லிம்களுக்கு இருக்கும் ஒரு ஆசை அவாதான் கஅபத்துல்லாவினுள் தொழ வேண்டும் என்பது. ஆனால் அந்த பாக்கியம் பெரும் மன்னர்களுக்கும் கல்விமான்களுக்கும் செல்வம் படைத்தவர்களுக்கும் மாத்திரமே சொந்தமானதாக ஆக்கப்பட்டுள்ளது. இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிதான் அவர்கள் கஅபத்துல்லாவினுள் சென்று வருவது. நம்மளை போன்று சாதாரணமான மக்கள் கஅபத்துல்லாவினுள் சென்று தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் என்ன செய்ய வேண்டும்? புகாரி, திருமிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாகியுள்ள செய்தி. ஒரு நபித்தோழர் கூறுகிறார், நான் கஅபாவில் உள்ளே நுழைந்து அதில் தொழ விரும்பிக் கொண்டிருந்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கையை பிடித்து ஹிஜ்ருக்குள் என்னை நுழையச் செய்தார்கள். கஅபாவின் உள்ளே தொழ விரும்பினால் இங்கே தொழுது கொள்ளுங்கள், ஏனெனில் இதுவும் கஅபாவின் ஒரு பகுதியாகும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சகோதரர்களே, ஹிஜ்ர் என்றால் என்ன? இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிதான் ஹிஜ்ர் ஆகும். ஆகவே கஅபத்துல்லாவிற்குள் சென்று தொழ ஆசை உள்ளவர்கள் இந்த ஹிஜ்ர் என்ற இடத்தினுள் தொழுது கொள்ளுங்கள். எனவே கஅபத்துல்லாவுக்கு சென்று தொழும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.